எம்டன் மகன் இந்த படத்தை 90s கிட்ஸால் மறக்கவே முடியாது. லைஃப்ல இருந்து தூக்கி போடவும் முடியாது. எல்லாருக்குமே ரொம்பவே பர்சனலாக கனெக்ட் ஆகிற ஒரு படம். இன்னைக்கும் கேடிவியில் இந்த படத்தை போட்டாங்கன்னா சலிக்காம உட்காந்து பார்ப்பாங்க. படத்தில் வரக்கூடிய வடிவேலு காமெடி, அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கடினமான உறவு, 90களில் இருந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்க அப்பா கிட்ட இந்த படத்தில் இருந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. குரலை வசதி பேசியிருக்க மாட்டோம், பேசியிருக்கவே மாட்டோம். அப்பானாலே மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கும். அதை இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டா அம்மா கிட்ட சமாதானத்துக்கு போவோம். அப்படி இல்லை அப்படின்னா படத்தில் வர்ற மாதிரி அம்மாவுக்கு கூட பிறந்த தம்பி இருந்தால் அந்த மாமா கிட்ட சமாதானத்துக்கு போவோம். ஊரில் இருக்கிற அத்தை பொண்ணோட காதல், ரொம்ப நாள் கழித்து நம்ம சொந்தக்காரங்களை பார்க்குறோங்கிற கொண்டாட்டம், 7 கழுத வயசானாலும் சின்ன வயசில் விளையாண்ட அதே கண்ணாமூச்சி விளையாட்டை நம்ம சொந்தக்காரங்களோட விளையாடுறது, இப்படி நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் ரசித்து வாழ்ந்தோமோ அதெல்லாம் படத்தில் காமிச்சு இன்றைக்கும் அந்த படம் பார்க்கும்போது நம்மளை லைட்டாக சிரிக்க வச்சுருவாங்க. பழசெல்லாம் கிளறி விட்டு யோசிக்க வச்சு அளவும் வச்சுருவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 18 வருஷம் ஆகுது. இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்